என் பேர் தனஞ்சயன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புரிசென்ற ஊரில் இருக்கேன். நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நெல், தக்காளி இதெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நெல்லில் வந்து இது என்ன ரகம்னா சிவன் சம்பா. சிவன் சம்பான்றது இட்லி சாப்பாடு, இது பலகாரம் எல்லாத்துக்கும் உகந்ததுனால இந்த ஒயிட் ரைஸ் சன்ன ரகத்தினால இதை நம்ம தொடர்ந்து பயிர் வைக்கிறோம். நிறைய ரகம் பயிர் வைக்கிறோம். இதை வந்து அதிக அளவில் பயிர் வைக்கிறோம். சிவன் சம்பாவில் வந்து இயற்கை விவசாயத்தில் ஈல்டு எடுக்க முடியாது, குறைஞ்ச ஈல்டு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே 8 மூட்டை 10 மூட்டை ஏக்கருக்கு அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் க்ரோ அக்ரோ எல்எல்பி என்ற நிறுவனத்திலிருந்து சக்தி க்ரோன்ட்டு ஒரு ஜெல் உரம் கொடுத்தாங்க. இதை பயன்படுத்துங்க, இயற்கை விவசாயத்திலே அதிகமான ஈல்டு உங்களுக்கு வரும், உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, ஈல்டு குறையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நான் வாங்கிட்டு வெறும் மண்புழு உரம் ஒரு 100 கிலோ ஏக்கருக்கு அது வந்து 1 கிலோ கொடுத்தாங்க. அந்த 1 கிலோ எடுத்து கலந்து ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் வந்து போட்டுட்டு தண்ணி மட்டும் ஃபுல்லாகவே இருக்கணும், ஈரம் மட்டும் காயக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஈரம் காயாமல் தண்ணி மேலேயே நீர் நிர்வாகம் வந்து தண்ணியை ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் தண்ணி வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வந்தோம். அப்படி வரும்போது பயிர் வந்து நல்லா வளர்ச்சி வந்தது. ஒரு முறை தான் உரம் போட்டிருக்கோம், 2 முறை 3 முறைலாம் போடல, ஒரே முறை தான் போட்டிருக்கோம். அப்படி போடும்போதுனா தண்டெல்லாம் ரொம்ப கனமாக இருக்குது, களைப்பு அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம்னா இயற்கை விவசாயம்னா இந்த சோளை வந்து ஈட்டி மாதிரி நிற்கும், நீட்டாக நிற்கும். எவ்வளோ தான் வயசானாலுமே இந்த பக்கம் இப்படி மடியாது. ரசாயன உரணும் போது அது தெரிஞ்சிடும் நமக்கு, அப்படி மடிஞ்சு ஒரு வாழை இலை மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். பட் இதில் அப்படி கிடையாது. இயற்கை விவசாயன்றதுக்கு இது ஒரு அடையாளம் தான். இந்த சோலை எல்லாமே வந்து ஈட்டி மாதிரி நேராக வானத்தை பார்த்து தான் நிற்கும், கதிர் மட்டுமே பூமி பார்த்து தலை குனியும். அதுதான் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு அடையாளம். அப்படி இருக்கும்போது இயற்கை விவசாயத்தில் ஈல்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது இந்த சக்தி க்ரோன்ற அந்த ஜெல் உரத்தை மண்புழு உரத்தோடு தான் கலந்து போட்டிருக்கோம். மண்புழு உரத்தை கலந்து ஒரு முறை தான் போட்டிருக்கோம். நடுவு நட்டு ஒரு 5ஆவது நாள் 6ஆவது நாள் போட்டிருக்கோம். இதிலே வந்து நம்ம 2 முறையில் வந்து பயிர் வச்சுருக்கோம். இன்னொரு ஃபீல்டு வந்து 2 டைம் போட்டிருக்கோம். அது இதை விட கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு முறை போட்டாலும் சரி தான். இயற்கை விவசாயம் போது நம்ம 2-3 முறை தொடர்ந்து பயன்படுத்தணும். தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் நமக்கு அந்த ரசாயன உரத்தில் என்ன ஈல்டு வருதோ, உற்பத்தி வருதோ, அது ஏறக்குறைய நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஒரு முறை போட்டுட்டு அதுக்குண்டான வளர்ச்சி மட்டும் தான் இருக்கும். இதை நாங்கள் தொடர்ந்து வேறு ஒரு 10-15 வருஷமாக இயற்கை விவசாயத்தில் இருந்தாலும் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுக்கே வந்து நான் ஒரு முறை பயன்படுத்தியிருக்கேன். ஒரு முறை பயன்படுத்துறதை வந்து புது விவசாயிங்க, அறிமுக இயற்கை விவசாயிகள்லாம் வந்து 2 முறை 3 முறை ஒரு 20 நாள் இடைவெளியில் 30 நாள் இடைவெளியில் அடிக்கடி பயன்படுத்தும் போது மண் வளம் அதிகமாகி அந்த இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் இழப்புன்றது இருக்காது. ஓரளவுக்கு சரி கட்டி விவசாயிகள் வந்து லாபம் ஈட்ட முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நடவு முறை தான் பண்ணுறோம், நேரடி நெல் விதைப்பு பண்ணுறதில்ல. நேரடி நெல் ஏன் பண்ணலன்னா கலை நிர்வாகம். நேரடி நெல் விதைப்பு பண்ணாமல் வந்து நம்ம களையெல்லாம் வந்து எடுக்கணும், இல்லை களைக்கொல்லி பயன்படுத்தணும். களைக்கொல்லி இது வரையும் பயன்படுத்துனதில்லை. 15 வருஷமாக நம்ம பண்ணுறோம், களைக்கொல்லி பயன்படுத்தலைன்னா நாங்கள் அதுக்கு தான் நடவு முறையை பயன்படுத்துகிறோம். நடவு முறையை பயன்படுத்தும் போது ஒரு 24 நாற்று நட்டுட்டோமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து வயலில் வந்து தண்ணியை வந்து வயலில் வந்து நிலநிறுத்தும் போது என்னென்னா பில்லு முளைக்கிறது உண்டான கண்ட்ரோல் வந்துடும். 1-2 பில்லு இருக்கும், அதை வந்து நம்ம ஆள் வச்சு எடுத்துப்போம். எடுக்கலனாலும் அது பெரிய நமக்கு பாதிப்பு கிடையாது. அதனால் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கலர் நிலம். இதில் நெல்லுலாம் வந்து அவ்வளோ சிறப்பாக வராது. கலர் மண்ணுன்றதுனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாகவே தான் இருக்கும். நெல் தவிர வேறு எந்த பயிரும் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் சரி கலர் மண் வந்து இந்த உரம் எடுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம். எடுக்குமான்னு போகும்போது இதை போட்டு பார்க்கும்போது முதல்ல சாதாரண நம்ம இயற்கை விவசாயத்துக்கும் இந்த உரம் சேர்த்த பிறகு எனக்கு வந்து ஒரு 60% கூடுதலான ஒரு வளர்ச்சி, கூடுதலான ஒரு விளைச்சல், கூடுதலான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிர் இருக்குது. வேர் நிறைய நல்லா வேர் வந்திருக்கு. வேர் எவ்வளோ வருதோ அவ்வளோ தூர் கட்டியிருக்கு. இயற்கை விவசாயத்தில் நம்ம கலர் மண்லேயும் நெல் ஓரளவுக்கு எடுக்க முடியுன்றது இந்த உரம் வந்து விவசாயிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. என்னை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க, வர முடியாத ஒரு 15-20 வருஷமாக அறுக்கவே முடியாது, கடைசி கதர் நேரத்தில் பதறாக போயிடும், அப்படி ஒரு மண், அப்படி ஒரு தண்ணி. அந்த மண்ணிலையுமே வந்து முதல் முறையாக இந்த உரம் பயன்படுத்தி நண்பர் ஒருத்தர் எடுத்திருக்காரு. முதல் முறையாக அறுவடை பண்ணியிருக்காரு. நடுவார், பயிர் வளரும், ஆனால் கதிர் மட்டும் வரும், நெல் வந்து முத்தாமே பதறாவே போயிடும். ஆனால் இந்த உரம் 2 முறை பயன்படுத்தியிருக்காரு. முதல் முறையாக அவர் வந்து அறுவடை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. நானுமே போய் அந்த ஃபீல்டெல்லாம் பார்த்துருக்கேன். இயற்கை விவசாயத்துக்கு அதிகமான விளைச்சல், ஒரு சராசரி விளைச்சல் எடுத்து கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை இந்த ஜெல் உரம் வந்து பயன்படுது.
ரொம்ப வந்து எளிமையாகவும் பயன்படுத்தலாம். அதை அந்த உரத்தை கூட ஈஸியாக வந்து எல்லா உரத்தோடு சேர்ந்து பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயம் தனியாக பயன்படுத்துகிறவங்க மண்புழு உரத்தோடு தான் நான் கலந்து போடுறேன். நல்லா சிறப்பாக இருக்குது. கலர் மண் ஓர் மண் கூட எடுக்குது. அதுதான் அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, கலர் மண்ணிலையும் ஓர் மண்ணிலையுமே கூட ஒன்றுமே இல்லைன்ற இடத்துல பாதியாவது வருது. அது ஒரு பெரிய விஷயம். அந்த பாதியுமே கூட தொடர்ந்து ஒரு மாதம் கணக்கில் வருடம் கணக்கில் இந்த உரத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சிறப்பான வளர்ச்சி வரும். ஏன்னா மண் வந்து ஒரு நல்ல ஒரு நடுநிலை தன்மைக்கு வரும்போது தானாகவே பயிர் நல்லா வரும். மண் மாத்திர வேலையும் இந்த உரம் பண்ணுறதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இது சிவன் சம்பா ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். இது ஒன்றும் இல்லை, சக்தி குரோ, ஹீல்டு குரோ 2 உரத்தை வந்து பயன்படுத்தியிருக்கோம். 2 முறைக்கு இயற்கை அந்த மண்புழு உரத்தோடு சேர்த்து போட்டிருக்கோம். வேறு எந்த வேலையும் பண்ணல. மற்றபடி பூச்சி விரட்டி நம்ம அடிச்சிருக்கோம் ஒரு முறை, அவ்வளோதான். பெருசாக வந்து வேறு எதுவும் கூட நிர்வாகம் பண்ணல. சராசரி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 மூட்டை வந்து சிவன் சம்பா நம்ம வரும். இயற்கை விவசாயத்தில் மகசூல் வரலன்ற விஷயம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல சிறப்பான விளைச்சலே இருக்குது. நெல்லும் வந்து தரமான, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு தங்கம் கலரில் இருக்கும் நெல்லெல்லாம். அது காரணமே வந்து இயற்கை தான். அந்த இயற்கை விவசாயங்களை இப்போ பயன்படுத்தும் போது நெல்லோட தரம் நிறமும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் இயற்கை விவசாயத்தில் இழப்பீடு இல்லாமல் அதிகமான விளைச்சல் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து சராசரி விளைச்சல் எடுக்க முடியுன்றதுக்கு இந்த உரங்களை ஹீல்டு குரோவும் சக்தி குரோ 2 உரமும் ஃபார்ம் குரோ அக்ரோ கம்பெனியோட 2 உரங்களும் வந்து பயன்படுத்துகிறோம். 2 முறையில் பயன்படுத்தும் போது இது மாதிரி தரமான ஒரு இயற்கை விளைச்சல் வந்து நமக்கு இருக்குதுன்றதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம்.